நண்பர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நான் எழுதிய மோடிஜி பாணி லாவோஜி என்ற நீர் மேலாண்மை குறித்த புத்தகத்தை எவர்கிரீன் பப்ளிகேஷன் வெளியிட்டுள்ளது. என்னுடைய தினம் வனம் செய்வோம், பூமியை யோசி, மரங்களை நேசி ஆகிய 2 நூல்களை தொடர்ந்து 3வதாக இந்த நூலை வெளியிட்டுள்ளது எவர்கிரீன் பப்ளிகேஷன். நதிநீர் இணைப்பு மற்றும் ஆறுகள், ஏரிகள், குளங்கள் ஆகியவற்றை தேசியமயமாக்குதல், சொட்டு நீர் பாசன திட்டத்தை முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்துதல், குடிநீர் தட்டுப்பாடு உள்ள இடங்களிலெல்லாம் கூரைநீர் அறுவடை திட்டத்தை செயலாக்கம் செய்தல் ஆகியவை குறித்த 30 கட்டுரைகள் 116 பக்கங்களில் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. கடந்த 4 ஆண்டுகளாக எனது நூலகத்தில் வெளியிடப்படாமல் இருந்த இந்த நூலினை வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்த டாக்டர் எம்ஜிஆர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் நிறுவனர் ஏசி சண்முகம் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். அவர் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி வெளியிட முன்னாள் மேயர் திருமதி கார்த்தியாயினி அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். தமிழகத்தின் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது பாத யாத்திரையின் போது வாணியம்பாடியில் இந்த நூலை வெளியிட அனுமதி தந்ததோடு இந்த நூலிற்கு அறிமுகமும் தந்தார். ஐயா, நம்முடைய எவர்கிரீன் பப்ளிகேஷன்ஸ் பூமி ஞானசூரியன் அவர்கள் வாணியம்பாடியை சார்ந்தவங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகளை எல்லாம் இணைக்க வேண்டும் என்கின்ற புத்தகத்தை எழுதியிருக்கார். அந்த புத்தகத்துக்கு பேர் வச்சிருக்காரு மோடிஜி தண்ணியை கொண்டு வாங்க, மோடிஜி பாணி லாவோன்னு எழுதியிருக்கார். மோடிஜி தண்ணியை கொண்டு வாங்க, எல்லா நதிகளையும் இணைங்க. ஐயா, உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கக்கூடிய நதிகளை இணைக்க வேண்டுமா? 2024 29 மோடி அவர்கள் அதையும் செய்வார் என்கிற நம்பிக்கை இருக்கு. காரணம், அசாத்தியமான மனிதன், செய்ய முடியாது என்று சொல்வதை செய்து காட்டக்கூடிய ஒரு தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நதிகளை இணைச்சுட்டா தமிழகத்தை போன்று பயன்பெறக்கூடிய மாநிலம் இந்தியாவில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த அற்புதமான புத்தகத்தை அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வெளியிட அக்கா கார்த்தியானி அவர்கள் பெற்றுக்கொள்வார் என்று அன்போடு சொல்லிக் கொள்கின்றேன். அண்ணன் ஞானசூரியன் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய சிறப்பான வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. இந்திய நாட்டின் 143 கோடி மக்களின் உணவு பிரச்சனையை தீர்க்கின்ற, விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் வெளிவந்துள்ள இந்த நூலை வாங்கி படிக்க விரும்புவோர் அன்பு கூர்ந்து எவர்கிரீன் பப்ளிகேஷனை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.